அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மை எப்படி வாழச் சொல்லி இருக்குகிறான் என்றால், நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாக வாழச் சொல்லி இருக்குகிறான், நல்லதை கேட்கக்கூடியவர்களாக வாழச் சொல்லி இருக்குகிறான், நல்லதை செய்யக்கூடியவர்களாக நல்லதை செய்யக்கூடியவர்களாக வாழச் சொல்லி இருக்குகிறான். நல்ல காரியத்தை கேள்விப்பட்டோமையானால் அது எப்பொழுது வரும், அதை செய்யலாம் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக வாழச் சொல்லி இருக்குகிறான். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க சொல்லி இருக்குகிறான். அன்பிற்குரியவர்களே, மாறாக இதற்கு மாற்றமான எந்த காரியத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவும் இல்லை, அல்லாஹ் என்ன செய்யலை, பிரியப்படவும் இல்லை. மாறாக கெட்டதை எதற்காக படைத்தான் என்றால், மனிதனாக படைக்கப்பட்ட நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வித்தியாசத்திற்காக கெட்டதை படைத்தான். ஏனென்றால் நாம் அல்லாத படைப்புக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன செய்யாது, வித்தியாசமே தெரியாது. அன்பிற்குரியவர்களே, நல்ல காரியத்தை எதிர்பார்த்து எவ்வளவு காலம் வேண்டாலும் என்ன செய்யலாம், வாழலாம், எதிர்பார்த்தவராக வாழலாம். நல்லவர்களை பற்றி யாராவது அறிமுகப்படுத்தினார்களே ஆனால் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்குண்டான அடையாளத்தை எதிர்பார்த்து என்ன செய்யலாம், உலகத்தில் வாழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கரெக்டாக 20 வருஷங்க, 20 வயசு. ஒரு கூட்டத்திலே பெருமானார் மக்காவாசிகளோடு உட்கார்ந்துருக்காங்க. அங்கே யாரும் உட்கார்ந்துருக்கா, அபூபக்கர் உட்கார்ந்துருக்காங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானாருக்கும் அபூபக்கருக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்னா 2.5 வருஷம்தான் வித்தியாசம். பெருமானாருக்கும் அபூபக்கருக்கும் 2.5 வருஷம்தான் வித்தியாசம். ஒரே காலத்திலே உள்ளவர்கள். பெருமானார் 63 மூத்தானாங்க. அந்த 2.5 வருஷத்தை பூர்த்தி பண்ணுவதற்காகவே அபூபக்கர் உலகத்தில் அல்லாஹ் வைத்திருந்தார். அந்த பெருமானாருடைய 63வது வயது வர்ற பொழுது அபூபக்கருக்கும் என்ன மௌத்து வந்து விட்டது. அப்போ 2 பேரும் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. மக்காவாசிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கையில அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார், அந்த கூட்டத்திற்குள் நுழைகிறார். நுழைந்த உடனே அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெத்தியை பார்க்குற. வயசு என்ன, பெருமானாருக்கு 20 வயசு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியை பார்த்த உடனே சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், மக்காவாசிகளே, இதோ இவர் இருக்குகிறார் அல்லவா, இவர்தான் இறுதி நபி, இவர்தான் இறுதி நபி, இறுதி நபித்துவத்தின் தீர்க்கதரிசி இவர்தான். ஏனென்றால் இவர் இறுதி நபியாக வருவார் என்பதை நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன். அதற்குண்டான அடையாளம் பூரா என்ன இருக்குது, அவருடைய நெத்தியிலே இருக்குகிறது, அவருடைய உடல் பாவனையிலே இருக்குகிறது. ஆகையினால் இவரை பாதுகாப்பது முக்கியம் அல்ல, இவரை பின்பற்றுவதுதான் முக்கியம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லிட்டு அவரும் உட்கார்ந்துட்டு போயிடுறார். அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு காலத்தில் சொல்கிறாங்க, அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வார்த்தை சொன்னார் அல்லவா, அதை எதிர்பார்த்து நான் பல வருடங்களாக காத்திருந்தேன். அதாவது பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஹதீஜா நாயகி அபூபக்கர், அதாவது ஆண்களிலே முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க அபூபக்கர். அபூபக்கர் வெளியே போயிட்டு வர்றாங்க, சொன்னவொன்னே களிமா சொல்கிறாங்க. மக்கா காபீர்கள் எல்லாம் மக்காவினுடைய தலைவாசலில் நிற்கிறாங்க. வந்தவனே இந்த மாதிரி முகம்மது சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அபூபக்கர் மறுவார்த்தை சொல்லலை, சதக்தண்டாங்க, நீங்கள் சொல்வது உண்மை, முகம்மது சொன்னது உண்மைதான். அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி முகம்மது சொன்னது உண்மை, நாங்கள் சொன்னது எப்படி உண்மை? அப்போ நம்முடைய மூதாதியர்கள் வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் என்ன? அப்போ தான் அபூபக்கர் சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் வந்தார், யார் என்று எனக்கும் தெரியாது, முகம்மதுக்கும் தெரியாது, எல்லாம் அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே வந்தவர் அப்படின்னு பார்த்த நம் முகம்மதை பார்த்த உடனே இவர்தான் கடைசி தீர்க்கதரிசி, இவர்தான் கடைசி தீர்க்கதரிசி, இவரை என்ன செய்யுங்க, பாதுகாப்பதை விட பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தான்னு சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னாங்களா 20வது வயதில் இப்படி என்னை பற்றி சொல்லுங்கண்டு? அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய அவருக்கு தெரியுமா? ஆகையினால் அன்றில் இருந்து நான் இன்று வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி என்று எப்பொழுது சொல்லுவார்கள்
எப்பொழுது அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு கேட்டாங்க அபூபக்கர், எனக்கு முன்னால் யாரும் ஈமான் கொண்டிருக்காங்களான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க அவருடைய மனைவி கதீஜா அம்மா ஈமான் கொண்டுட்டாங்க. அப்போ தான் அபூபக்கர் சொன்னாங்க, அந்த நசீபு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களில் முதலாவது நபராக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனே, அவருடைய மனைவி முந்தி விட்டார்களே. 20 வருஷமாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன உடனேயே அந்த அம்மாள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா எனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை என்ன செய்து விட்டார்களே, அந்த அம்மையார் அடைந்து கொண்டு விட்டார்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் ஏற்றுக்கொள்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த நல்ல காரியத்தை அப்படின்னு அபூபக்கர் மக்கா குறைசிகளிடத்திலே சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நல்லதை எதிர்பாருங்கள், நல்லதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள். நல்லதை எதிர்பார்க்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் நல்லது கிடைக்கும். நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் தானாக ஒதுங்கி போகும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால மனிதர்கள் சிறந்தவர் கைருன் நாசி அஃலலுன் நாசி அல்ல, பெருமானார் சொல்றாங்க மனிதர்கள் சிறந்தவர் அஃஆலல் கைரி, நல்லதை செய்யக்கூடியவர் மனிதர்களில் சிறந்தவர். ஷர்ருன் நாசி, மனிதர்களே கெட்டவர் லன்னு செய்யா, கெட்டதை எண்ணக்கூடியவரை என்ன செய்ய கெட்டவர். நல்லதை செய்கிறவர் தான் நல்லவர். ஒரு மனுஷன் கெட்டதை செஞ்சு கெட்டவர்னு பேர் வாங்க தேவையில்லைங்க. கெட்டதை எண்ணினாலே என்ன, அவர் கெட்டவராக ஆகிவிடுகிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நல்லதை எதிர்பார்க்கலாம். நல்லவர்கள் என்று யாராவது சொல்லி அதற்குரிய அடையாளம் அவர்களுக்கு இன்னது இருக்குகிறது என்றால் அந்த அடையாளம் வருகின்ற வரைக்கும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அப்படி எதிர்பார்த்து அந்த நல்லவர்களை பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமா நாளைக்கு பார்க்கலாங்க. ஆக அன்றுக்குரிய அருமை பெருமக்களே, உலக வாழ்க்கையிலே நல்லதை எண்ணணும், நல்லதை செய்யணும். நல்லதை யாராவது சொன்னால் சொல்லக்கூடியவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரெல்லாம் பார்க்கக்கூடாது. சொல்லக்கூடிய சொல் உயர்ந்ததா அப்படிங்கிறத பார்த்து அதை எதிர்பார்க்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அதை எதிர்பார்த்தால் நல்லதே நடக்கும். இந்த பிரகாரம் நடந்தவர்கள் இந்த உலகம் அல்ல எல்லா உலகத்திலும் உயர்ந்தோங்கி விட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக நன்னாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரப்பு தாலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் தந்த அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام.